வணக்கம். இன்றைக்கி தினமில் குறுக்கு எழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேட் என்னென்னா 11 பிப்ரவரி 2026. ஸோ இதான் கொஸ்டின்ஸு. நம்ம ஒன்றா சால்வ் பண்ணி இதனோட ஆன்சர்ஸ் என்னென்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேருந்து ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் மேலேருந்து கீழே இருக்குது. டேஷ் தப்பினால் மரணம், கரணம் தப்பினால் மரணம். ஓகேங்களா? கரணம் தப்பினால் மரணம். ஓகே, நம்ம 5வது கொஸ்டினுக்கு பார்த்துக்கோங்க. ட்ரா ஹிண்ட் கிடச்சிருக்கு. இடமிருந்து வளம் 5 நவரத்தினத்தில் 1 3 எழுத்து. வைரம் வைடூரியம் மரகதம்லாம் சொல்லுவோம். அதனால் இங்கே வந்து வைரம் சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து 9வது எழுத்துக்கு 2வது எழுத்து இம்மு ஹிண்ட் கிடச்சிருக்கு. ஸோ என்னென்னு பார்க்கலாம். என்னடா டேஷ் மாதிரி தூங்கி கொண்டிருக்கிய எழுந்து. தூங்கி ரொம்ப நேரம் தூங்குதவன என்னன்னு சொல்லுவாங்கன்னா கும்பகர்ண மாதிரி தூங்குதான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் எந்திரிக்கவே செய்வார். ஸோ கும்பகர்ணன் கும்பகர்ணன் வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை எழுந்துச்சு தான் சாப்பிட்டுட்டு பழைய எடுத்துங்கிறது. 7 மேலேருந்து கீழே வந்து மட்டும்தான் ஹிண்ட் இருக்குது. என்னன்னு பார்க்கலாம். வருத்தமாக இருக்கவன்னா சோகத்தோடு இருக்கான்னு சோகமாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. சோகம். ஓகே, அகைன் மேலே இந்த கீழக்கு பாருங்க. 9க்கு கூப் ஹிண்ட்டு கிடச்சிருக்கு. என்ன கொஸ்டின் பாருங்க. 50 காப்பியங்களில் ஒன்று காதில் அணியும் நகையை ஞாபகப்படுத்தும். 50 காப்பியம்னா எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. காதில் அணியும்னு ஒரு வேர்டு வரனால குண்டலம் சொல்கிறாங்கன்னால குண்டலகேசி சொல்லலாம். சரிங்களா? குண்டலகேசி. ஸோ இப்போ 15 இடமிருந்து வளத்துக்கு ஹிண்ட் கிடச்சி. இவரை கொன்றதாக குற்றம் சுமத்தப்பட்டு தியாகராஜ பாகவதர், என்எஸ் கிருஷ்ணன் ஆகியோர் சிறையில் அடைக்கப்பட்டனர். என்எஸ்கேயும் தியாகராஜ பாகவதர் வந்து 1944 லட்சுமிகாந்தன் ஒரு ரிப்போர்ட்ரு கொலை பண்ணாருன்னு சொல்லி கேஸ். ஸோ ஆன்சர் என்னென்னா லட்சுமிகாந்தன். 1944 உள்ளது. லட்சுமிகாந்தன். ஓகே. ஸோ 12 மேலேருந்து கீழே 2வது எழுத்து சூ ஹிண்ட் கிடச்சிருக்கு. என்னென்னு பார்க்கலாமா. நாயின் சிறப்பு குணம். நாயோட சிறப்பு குணம் விசுவாசம் தான். நாயிட்ட இருந்து விசுவாசம். ஓகே, இங்கே 19க்கு இம்மு ஹிண்ட் கிடச்சிருக்கு. 4 எழுத்து. குடம் இருக்கக்கூடிய ராசி. குடம் வச்சு கும்பம் தான் சொல்லுவோம். ஸோ 4 எழுத்து கும்பம். ஓகே, 13 மேலேருந்து கீழாக்க வந்து கான்னு ஒரு எழுத்து ஹிண்ட்டு, இம்முன்னு ஒன்று ஹிண்ட்டு. முதல்ல கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். சுத்தம், சுகாதாரம். சுத்தம், சுகாதாரம். ஓகே. 14 மேலேருந்து கீழக்கு ஹிண்ட் கிடச்சிருக்கு. வேதா ஆவதி. இந்த 2 ஆறும் சேர்ந்ததுன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் என்ன ஆறுன்னு கேட்டிருக்காங்க. வேதாவதி. வேதாவதி இது எங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் ஃபார்ம் ஆகி கர்நாடகா ஆந்திராவுக்கு போயிட்டுருக்கு இந்த தண்ணி. வேதாவதி. ஓகே. 18 இடமிருந்து வளர்ந்துக்கு பாருங்க. ட்ரா கிடச்சிருக்கு, தீ கிடச்சிருக்கு.
பிரபல சினிமா ஸ்டண்ட் மாஸ்டராக விளங்கியவர் ஜூடோ ரத்தினம். ஓகே, இப்போ 17வது கொஸ்டினுக்கு ஹிண்ட் கிடச்சிருக்கு. நடிகை சிலம்பரசன் சுருக்கமாக சிம்பு. இதுக்கு பூ ஹிண்ட் கிடச்சிருக்கு. 20 இடமிருந்து வளத்துக்கு. அமைதிக்கு எடுத்துக்காட்டான பறவை புறா. ஓகே, இங்கே சி கிடச்சிருக்கு. 17. சிமிலி தொடக்கத்தில், இந்த வேர்டோட தொடக்கத்தில் ஜெயலலிதாவுடன் தொலைக்காட்சி நேர்காணல் நடத்திய ஹிந்தி நடிகை சிமி. ஸோ 14 மேலேருந்து கீழேக்கு மீ ஹிண்ட் கிடச்சி. நெல்லின் மீது உள்ள கடினமான உரை உமி. ஸோ இன்னும் மேலே இருக்குது சால்வ் பண்ணாத இடங்கள்லாம். 2 இடமிருந்து வளம் என்னன்னு பார்க்கலாமா? தமிழ்தாய் வாழ்த்து. டேஷ் அதிசியந்த திராவிடனல் நல்நாடும். தெக்கணமும் அதிசியந்த திராவிடனல் நல்நாடும். ஸோ ஆன்சர் வந்து என்னது? தெக்கணமும் அதிசயந்த திராவிடனல் நல்நாடும். ஓகே, 3 மேலேருந்து கீழ் ஆன்ஸுக்கு நான் ஹிண்ட் இருக்குது. திருமணத்தின் போது மஞ்சள் கைகளில் கட்டப்படும் மஞ்சள் தடவிய கையில் கட்டுறது. இது வந்து காப்பு சொல்லுவாங்க. இது அந்த வேர்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடைச்சிச்சு. கங்கணம் அப்படின்னா காப்பு மாதிரி. இந்த காப்பை வந்து மாப்பிள்ளை பொண்ணோட கையில் கட்டியிருப்பாங்க. ஓகே, 4 ஹிண்ட் கிடச்சிருக்கு. என்னன்னு பார்ப்போம். சிப்பியின் வயிற்றில் கிடைப்பது. சிப்பிக்குள்ள என்ன இருக்கும்? முத்து. ஸோ ஆன்சர் என்ன? முத்து. 8 இடமிருந்து வளம் 2 ஹிண்ட் கிடச்சிருக்கு. தட்டானுக்கு வேறு பெயர் ஈஸியாக சொல்லிடலாம். தட்டானுக்கு தும்பின்னு சொல்லலாம், இல்லை ஊசி தட்டான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 6 மேலேருந்து கீழே பி ஹிண்ட் கிடச்சிருக்கு. வேள்பாயின் நெருக்கமான நண்பரான புலவர் யாருன்னா கபிலர் தான். உடனே சொல்லிடுறாங்களா? கபிலர். ஓகே, 10 இடமிருந்து வளத்தில் 20 முடியணும். அக்பரின் தாத்தா. அக்பரின் தாத்தா யாருன்னா பாபர். முகலாய முதல். ஓகே, பாபர். 11 மேலேருந்து கீழக்கு ப ஹிண்ட் கிடச்சிருக்கு. இடம் கணவன் ஆகிய இரண்டையும் குறைக்கும் சொல். ப ஹிண்ட் கிடச்சிருக்கு. பதினா கணவன், பதினா இடம், பதினா அரசன். ஸோ இது ஆல்ரெடி நான் இன்னைக்குள்ளே சால்வ் பண்ணிட்டேன். எல்லா கொஸ்டின்ஸையும் நம்ம சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம். இது இன்னையோட ஆன்சர்ஸ். தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்யூ.